அனைவருக்கும் வணக்கம். புங்கை மரத்தின் மருத்துவ குணங்கள். இயற்கை என்பது பல்வேறு விதமான நோய்களை தீர்ப்பதற்கான தாவரங்கள். இதில் புங்கை மரம் ஏராளமான பயன்பாடுகளால் ஆயுர்வேதம் மற்றும் சித்தா போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் விதைகள், இலைகள், பூக்கள் மற்றும் பட்டைகள் என அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகும். இப்பதிவில் புங்கை மரத்தின் நம்ப முடியாத ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. இது அடர்ந்த பசுமையான இலைகளை உடையது. இதன் இலைகளை புற ஊதா கதிர்களால் தாங்கி நிழலை தரக்கூடியது. வீட்டுக்குள்ளே செல்லக்கூடிய நச்சு கிருமிகளை தடுக்கக்கூடியது. ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மரங்களுள் மூங்கிலுக்கு அடுத்து புங்கை மரம்தான். எந்த பகுதியிலும் எத்தகைய சூழ்நிலைகளிலும் வளரக்கூடியது. சாலை ஓரங்களில் நிழல் தரவும் புங்கை மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. புங்கை மரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் பல வகையான மருத்துவ குணங்களை கொண்டது. புங்கை மரத்தின் பட்டை. புங்கை மரத்தின் பட்டை, ஆலம்பட்டை, பழுத்த அத்தி இழை இவை மூன்றையும் நன்கு அரைத்து புங்கன் எண்ணெயை விட்டு காய்ச்சி வடிகட்டி தைலத்தை தீசுட்ட புண்களில் மீது தடவி வர புண்கள் வெகுவாக ஆறும். புங்க மரத்து பட்டையை ஒன்றிரண்டாக இடித்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி 1 டம்ளர் குடித்து வர மூல நோய் தீரும். புங்க மரத்தின் இலை. புங்க இலைக்கு அல்சர் எனப்படும் வயிற்றுப்புண்ணை போக்கும் சக்தி உள்ளது. புங்கன் இலையை இடித்து சாறு பிழிந்து 30 முதல் 60 மில்லி அளவு குடித்து வர வயிற்றுப்புண் மற்றும் அதனால் ஏற்படும் வயிற்று வலி குணமாகும். புங்கன் இலையை தூளாக்கி விளக்கெண்ணெய் விட்டு காய்ச்சி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைத்து தடவி வர காயங்கள் ஆறும். புங்கன் இலையை பச்சையாக அரைத்து வைத்து கட்டினாலும் வெட்டுக்காயம் விரைவில் ஆறும். புங்க இலைகளுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் பசியின்மை, இருமல், சளி, வயிற்றுப்போக்கு, மாந்தம் குணமாகும். புங்கன் இலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் குளித்து வந்தாலும் அல்லது ஒட்டடம் கொடுத்து வந்தாலும் கீழ்வாத நோய்கள் கட்டுப்படும். புங்க மரத்தின் வேர். இந்த வேரை பொடி செய்து பற்களில் தேய்த்து வர ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவு குணமாகும். அடுத்து பூ. இந்த பூவை சேகரித்து நெய்யில் வதக்கி காய வைத்து வெந்தயம், மஞ்சள், மிளகு ஆகியவற்றை தனித்தனியாக பொடித்து 300 ml தண்ணீரில் 2 ஸ்பூன் புங்கைப்பூ, 2 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து 2 பங்காக பிரித்து வெறும் வயிற்றில் காலை மாலை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும். புங்க மரத்தின் விதைகளை எடுத்து பொடித்து புங்க எண்ணெயில் குழைத்து அரிப்பு உள்ள இடத்தில் பற்று போட்டால் தோலில் உள்ள அரிப்பு, தழும்பு, தீப்புண்களால் ஏற்படும் காயங்கள் மறையும். இப்படி புங்கை மரத்தின் எல்லா பாகங்களும் தனித்துவமான நன்மைகளை வழங்குகின்றன. மேலும் இந்த மரத்தின் நன்மைகளால் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு கிடைத்த இயற்கை வளமாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதிக ஆக்சிஜனை வெளிப்படும் புங்கை மரத்தை ஒவ்வொருவரும் தங்களது வீட்டின் முன்புறம் வளர்த்து வந்தால் காற்றோட்டமும் அதன் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.